السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் அறிந்து கொள்வதற்காக இந்த வீடியோவானது பதிவு செய்யப்படுகிறது. இந்த வீடியோவில் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா என்ற ஒரு தலைப்பில் நான் உரை நிகழ்த்த உள்ளேன். பொதுவாக முஸ்லீம் சமுதாயம் தான் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தோமேயானால், அவர்கள் இஸ்லாம் தன்னை பற்றி எவ்வாறு கூறுகிறதோ, அல்லாஹ் தன்னை பற்றி எவ்வாறு கூறுகிறானோ அந்த மாதிரி என்ன பண்ணலை, அவங்க இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கவில்லை. தங்களுடைய முன்னோர்கள், தற்காலத்தில் வாழக்கூடிய இமாம்கள், இந்த இமாம்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம்கள், இவர்கள் எதை சொன்னார்களோ, இவர்கள் எதை செய்தார்களோ, இவர்கள் எதை ஏவி கொண்டிருக்கிறார்களோ அதை மட்டும்தான் மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதை பின்பற்றுகிறார்களே தவிர மேக்சிமம் எல்லா விஷயங்களிலுமே, எல்லா செயல்களிலுமே இவர்களுடைய முன்னோர்களும் இமாம்களும் தான் முன்னாடி வந்து நிற்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்துடைய அடிப்படையாக அல்லாவை நம்புகிற ஒரு விதம். இஸ்லாத்தில் அக்கீதான்னு சொல்லுவாங்க. அக்கீதானா அடிப்படை இஸ்லாத்தில் 6 இருக்குது. 1 அல்லாவை நம்புதல், 2வது தூதர்களை நம்புதல், 3வது மலக்குகளை நம்புதல், 4வது வேதங்களை நம்புதல், 5வது மறுமை நாளை நம்புதல், 6வது நல்லது கெட்டது அனைத்தும் விதி அனைத்தும் அல்லாவிடமிருந்து வருகிறது, விதியை நம்புதல். அப்போ இந்த 6 அடிப்படை தான் இஸ்லாத்துடைய அக்கீதான்னு சொல்லுவாங்க. இந்த கொள்கையில், அடிப்படை கொள்கையில் முதலாவதாக அல்லாவை நம்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த அல்லாவை நம்பக்கூடிய விஷயத்தில் இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் சரியான ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வில் புரிந்து கொண்டு இருக்கிறார்களா என்று பார்த்தோமேயானால், சரியான ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு அவர்கள்ட்ட கிடையாது. அல்லாவை நம்பக்கூடிய விஷயங்களில் அல்லாவை எப்படி நம்ப வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையாங்கிற இந்த விஷயத்தில் கூட அதிகமான மக்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லாவுக்கு உருவம் கிடையாது, அல்லாஹ் எந்த ஒரு உருவம் இல்லாதவன், அவனுக்கு எப்படி உருவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ அல்லாவுக்கு உருவம் இல்லை என்று சொல்லக்கூடிய இவர்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? எதுவும் குர்ஆன் வசனத்தை எடுத்து வைத்து அந்த குர்ஆன் வசனம் இந்த கருத்தை தருகிறது என்ற அடிப்படையில் சொல்கிறார்களா, இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு செய்தியாவது சொல்லி அந்த செய்தியின் அடிப்படையில் இந்த கருத்தை வைக்கிறார்களா என்று நம்ம பார்த்தோம்னா, அப்படி எந்த ஒரு செய்தியும் வருகலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, தங்களுடைய இமாம்களும் தங்களுடைய முன்னோர்களும் தாங்கள் வாழையடியாக எதை தங்களுடைய மனதில் போட்டு கொண்டு வந்தார்களோ அதையும் வைத்து கொண்டு தான் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாகூர் அனிபா பாடிய பாட்டு தான் இவர்களுக்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அவர் தான் உலகமற்ற யாவருக்கும் உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர், உருவமில்லாத இந்த கொள்கையை தரணி எங்கும் நிலைத்து இருக்க செய்தவர், அப்படியெல்லாம் அவர் இஸ்லாமிய கீதம் என்று சொல்லி இந்த மாதிரி பாட்டுனா பாடியிருக்கார். அப்போ இந்த பாட்டை வைத்து கொண்டு இந்த பாட்டை கல்யாண வீடுகளிலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளிலும் போட்டுக்கொண்டு கேட்டு அந்த பாட்டின் அடிப்படையில் தான் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அல்லாவுக்கு உருவம் கிடையாது, அல்லாஹ் ஒன்றும் இல்லாதவன், அல்லாஹ் ஒரு சூனியம், உருவம்னா கற்பிக்கக்கூடாது, உருவ வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது, அப்படி இப்படின்னா சொல்லி அல்லாவை ஒரு சூனியமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை முதல்ல நம்ம விளக்க வேண்டும். இஸ்லாமிய மக்களிடத்தில் அல்லாவுக்கு உருவம் இருக்கா இல்லையா, அதை நம்ம சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது, அதை நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்பதை அல்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் மூலியமாக சொல்லியிருக்க வேண்டும்.
அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலியமாக சொல்லியிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்கு வந்து உருவம் இருக்கிறது இல்லை அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லணும். அந்த அடிப்படையில் தான் இன்று நான் என்ன பண்ணுறேன், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது நானாக சொல்லலை, குர்ஆன் சொல்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன், ஹதீஸு சொல்கிறத உங்களுக்கு நான் எடுத்து காட்ட போகிறேன். இவ்வளவு வசனங்களும் இவ்வளவு ஹதீஸுகளும் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்ற கருத்தை தருகிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து போடும்போதே தெரியும், நீங்களே விளங்கி கொள்வீங்க. ஆமாம், இது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிற மாதிரி தானே அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு விளக்க தேவையில்ல, நான் அந்த வசனத்தை புகுந்து நான் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க தேவையில்ல. இந்த வசனத்தை நான் வாசித்த உடனே நீங்களே என்ன பண்ணுவீங்க, அதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பீர்கள். அப்போ வந்து இந்த ஆதாரங்களை எடுத்து போடுவதற்கு முன்னால் பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மொழிகளுடைய அடிப்படையை வந்து நான் உங்களுக்கு விளக்கிறேன். ஏன்னா இந்த மொழி சம்பந்தமான சில விஷயங்களை வந்து இந்த அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையாங்கிற அந்த பிரச்சனை வந்து சில பேர் சொல்லுவாங்க. இலக்கியமான ஒரு பேச்சுன்னு சில எல்லா மொழிகளுமே இலக்கிய பேச்சுன்னு ஒன்று இருக்கும், சாதாரண நடைமுறை பேச்சுன்னு ஒன்று இருக்கும். இதே பேச்சு தான் அரபு மொழியிலும் இருக்கிறது. அரபு மொழியிலும் எல்லா மொழிகளும் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியை நாம் மொழிபெயர்க்கும் பொழுது, டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது அதனுடைய நேரடியான அர்த்தத்தில் தான் முதல்ல மொழிபெயர்க்கணும். எந்த மொழியாக இருந்தாலும் இப்போ இங்கிலீஷ் இருக்கிறது, இங்கிலீஷை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பண்ணோம்னா அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழில் என்ன நேரடியான அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தான் முதல்ல வைக்கணும். அந்த அர்த்தம் இந்த இடத்தில் சரி வரவில்லை, கருத்து தவறாக இருக்கிறது, இந்த கருத்து வந்து முன்னாடி இதே கருத்தை சொன்னது வந்து மறுக்கக்கூடியதாக இருக்கிறது, அதுக்கே மாற்றமாக இருக்கிறது, எதிராக இருக்கிறது என்ற காரணத்துக்காக வேணால் அந்த நேரடியான அந்த வார்த்தையை விட்டுட்டு இலக்கியமாக சொல்லப்பட்டிருந்தால் அந்த வார்த்தையை அந்த இடத்துல போடணும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிந்து கொள்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னே. நான் வந்து என்னுடைய வலது கை இருக்குது, என்னுடைய வலது கையால் நான் இந்த டப்பாவை எடுத்தேன், இந்த பொருளை எடுத்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன புரிந்து கொள்வீங்க, என்னுடைய வலது கையால் இந்த டப்பாவை எடுத்தேன், இதுதான் நேரடியான அர்த்தம். இதுவே ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆளை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், இவர் என்னுடைய வலது கை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன புரிந்து கொள்வீங்க, இந்த இடத்துல நேரடி அர்த்தம் வைக்க முடியாது, அவர் என்னுடைய வலது கைனா கிடையாது, என்னோடய வலது கை இதுதான். ஆனால் இந்த இடத்துல நான் இலக்கியமாக சொல்லியிருக்கிறேன், அவர் என்னுடைய வலது கை மாறின்னு சொல்கிறேன்ல, அவர் என்னுடைய வலது கை கிடையாது. இந்த வலது கை எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணமோ, எவ்வாறு என்னுடைய கூடயே இருக்கிறதோ, எவ்வாறு எனக்கு உதவி செய்கிறதோ அந்த மாதிரி இவர் எனக்கு இருப்பார், வலது கை மாதிரி இருப்பார். அந்த அடிப்படையில் சொல்கிறோம். இப்படி தான் மனிதனுடைய பேச்சு இருக்கும். ஒரு இடத்தில் இலக்கியமாக பேசுவோம், ஒரு இடத்தில் நேரடியாக பேசுவோம். அந்த மாதிரி தான் குர்ஆன், அந்த மாதிரி தான் அரபி மொழியும். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து குர்ஆனை பார்த்தோம்னா பல இடங்களில், ஹதீஸ்களில் பார்த்தோம்னா பல இடங்களில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், தனக்கு உருவம் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறான். சில இடங்களில் நேரடியான அர்த்தம் கொள்ள முடியாதுங்கிற ஒரு காரணம் வரும் பொழுது, அது குர்ஆனுடைய ஹதீஸுடைய கருத்துக்கு எதிராக வரும் பொழுது மட்டும் அந்த இடத்துல இலக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இலக்கியமாக சொன்ன இடத்தில் அது இலக்கியமாக பார்க்க வேண்டும், இலக்கியம் இல்லாமல் சொன்ன இடத்தில் அதற்கு நேரடி அர்த்தம் தான் கொடுக்க வேண்டும். இதில் நீங்கள் முதல்ல விளங்கிக்கணும். இதையே நான் சொல்கிறேன்னா, என்ன பண்ணுறாங்க, இப்போ அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று ஆதாரங்களை நம்ம வைக்கும் பொழுது எல்லாத்தையும் இலக்கியமாக்குறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு ஆதாரம் வச்சு நினைச்சுக்கோங்க, இது இலக்கியமாக சொல்லப்பட்டது, இந்த இடத்துல கை வராது, இந்த இடத்துல கால் வராது, இந்த இடத்துல மூஞ்சி வராது என்று சொல்லி எல்லாத்தையும் இலக்கியமாக்க பார்க்கிறார்கள். எல்லாமே இலக்கியம் கிடையாது. குர்ஆன் என்பது மனிதர்களுக்காக அருளப்பட்டது. மனிதன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி தான் குர்ஆனும் பேசும். மனிதன் எப்படி பேசுவானோ, மனிதன் சில விஷயங்களை வந்து நேரடியாக பேசுவான், சில விஷயங்களை உவமையாக இலக்கியமாக பேசுவான். அந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். அதே மாதிரி தான் குர்ஆனும் பேசும். அப்போ அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது இலக்கியமான சொன்ன இடத்தில் இலக்கியமாக மொழிபெயர்க்க வேண்டும், நேரடியாக சொன்ன இடத்தில் நேரடியாக மொழிபெயர்க்க வேண்டும். இந்த அடிப்படையை வந்து முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வந்து அந்த தலைப்புக்குள்ளே போவோம். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்ற இந்த தலைப்பில் வந்து முதல் ஆதாரமாக நான் ஒரு ஹதீஸை வைக்கிறேன். என்ன ஹதீஸு, நம்ம வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து எழுப்புகிறோம், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு விவாத பொருளாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் வந்து இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா இல்லை என்பது ஒரு விவாத பொருளே கிடையாது. அவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று நம்பினார்கள்.
அதுதான் அவங்க வந்து கேள்வி கேட்கும் போதெல்லாம் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்பதை கேட்பதை விட்டுவிட்டு அல்லாவை பார்க்க முடியுமா இல்லையான்னு கேட்குறாங்க. அல்லாவுடைய தூதர்கிட்ட ரசூலாட்ட சகாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து மறுமை நாளில் அல்லாவை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான் கேட்குறாங்க. இதை ஏன் கேட்குறாங்க, இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்னாலே இந்த கேள்வியே நம்மளுக்கு எப்படி இருக்குது, அல்லாவுக்கு உருவம் இருக்கிறத காட்டுதா இல்லையா? சகாபாக்கள் வந்து அல்லாவுக்கு உருவம் இல்லை என்று நம்பி இருந்தார்களே ஆனால், அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு இவ்வாறு சொல்லியிருந்தார்களே ஆனால் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, அல்லாஹ் இந்த கொஸ்டினை வந்திருக்காதே, இந்த கொஸ்டினை அவன் கேட்டிருக்கான், அல்லாவுக்கு உருவம் இல்லை இப்படி நம்ம பார்க்க முடியும், இங்கேயும் பார்க்க முடியாது மறுமை நாளையும் போய் பார்க்க முடியாதா இல்லையா? அப்போ இந்த கொஸ்டினே நம்மளுக்கு எதை சொல்லி கொடுக்குறது, அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதுப்பா. அதான் அவங்க கேட்குறாங்க, நாங்கள் மறுமை நாள் அல்லாவை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ரசூலா சொல்கிறாங்க, அந்த செய்தியை தான் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து முதல் ஆதாரமாக தருகிறேன். இது வந்து புகாரியில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். இதில் வந்து சகாபாக்கள் எல்லாம் கேட்குறார்கள். இதை அபி ஷேதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறார்கள். என்ன கேட்குறாங்கன்னா, அன்ன உனாசன் பி ஜமனி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மக்களில் சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். வந்துட்டு அவங்க கேட்டாங்க, காலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹல் நரா ரப்பனா யௌமுல் கியாமா, நாங்கள் எங்களுடைய ரப்பை எங்களுடைய இறைவனை வந்து யௌமுல் கியாமா அந்த கியாமத்து நாளில் அந்த மஹஷர் மைதானத்தில் வந்து எங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ஆமாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஆமாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி பார்ப்பீங்கன்னு விளக்கம் கொடுக்குறாங்க ரசூலா. பார்ப்பீங்க மட்டும் சொல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி பார்ப்பீங்கன்னு ரசூலா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம், ஹல் துலர்ரூன ஃபி ருக்யத்தி ஷம்சி வல்லஹீரத்தில் லவ்உன் லைஸ ஃபீஹா ஷிஹாப், நீங்கள் வந்து நல்ல நற்பகலுடைய லுகருடைய நேரத்தில் பில் அஹீரத்தி நல்ல வெயில் அடிக்கும், நற்பகல் பொழிச்சும் நம்ம மூஞ்சில் வெயில் அடிக்கும்ல, அந்த மாதிரி வெயில் அடிக்கும் பொழுது ருஹியத்தி ஷம்ஸ் சூரியனுடைய அந்த காட்சியை வந்து லவ்உன் லைஸ ஃபீஹா ஷிஹாப், நீங்கள் வந்து அதை பார்ப்பதற்கு எதுவும் கஷ்டப்படுவீங்களா? ஒரு நண்பகல் நேரத்தில் சூரியனை பார்ப்பதற்கு முண்டியடித்துக் கொள்வீர்களா இல்லை கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு ரசூலா கேட்குறாங்க. நாம் ஏதாச்சும் சூரியனை நண்பகல் நேரத்தில் வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்போ மறைக்குது தள்ளுப்பா அப்படின்னு சொல்லுவோமா? ஏதாவது ஒரு கூட்டம் நடக்கும்போது, நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, நம்மளுடைய நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த மேடைக்கு பார்க்கும் பொழுது இடையில இருக்கக்கூடிய ஒரு அமர்விடத்தில் வந்து ஒருத்தர் உயரமாக இருந்தாருன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை முண்டி அடித்து கொண்டு எட்டி பார்ப்போம், இந்த மாதிரி பார்ப்போம், கஷ்டப்படுவோம். ஆனால் நண்பகல் நேரத்தில் சூரியனை பார்ப்பதற்கு யாராச்சும் கஷ்டப்பட்டுருக்காங்களா? சூரியன் தெரியலன்னு யாருனாச்சும் சொல்லியிருக்காங்களா? யாரும் சொன்னது கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுவோம், சூரியனை பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அதை தான் ரசூலா என்ன பண்ணுறாங்க, ருஹியத்தி ஷம்சி பில் பஹீரத்தி லவ்உன் லைஸ ஃபீஹா ஷஹாப், நீங்கள் எப்படி வந்து நண்பகல் நேரத்தில் சூரியனை பார்ப்பதற்கு கஷ்டப்படுவீங்களாம் கேட்குறாங்க. அப்போ வந்து சகாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, காலுலா இல்லை நாங்கள் கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரசூலா சொல்கிறாங்க, கால வஹல் துலர்ரூன ஃபீ ருஹியத்தில் கமர் லைலத்தில் பத்ர், நீங்கள் வந்து பௌர்ணமியுடைய இரவில் கமரை பார்க்க, சந்திரனை பார்க்க வந்து கஷ்டப்படுவீங்களா? லவ்உன் லைஸ ஃபீஹா ஷஹாப், நீங்கள் வந்து அதை பார்ப்பதற்கு முண்டியடித்துக் கொள்வீர்களா? யாராவது பௌர்ணமியுடைய நிலவில் அந்த முழு சந்திரனும் நம்மளுக்கு காட்சியளிக்கும் பொழுது எனக்கு மறைக்குதுன்னு யாருனா சொல்லியிருக்கோமா? யாருனாச்சும் முண்டி அடித்து கொண்டு இப்படி எதுவும் பார்த்துருக்கோமா? அப்படியெல்லாம் யாரும் பார்த்தது கிடையாது. அது நம்ம ரெண்டுமே என்னது, அந்த நண்பகல் நேரத்தில் சூரியனை பார்ப்பதும் இந்த பௌர்ணமி இரவில் சந்திரனை பார்ப்பதும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தராது. தெளிவாக பார்ப்போம், நம்ம தெளிவாக பார்ப்போம் என்பதை நம்மளே அறிந்து கொண்டு இருக்கிறோம். இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க,